नित्यानन्देश्वर समारम्भां नित्यानन्देश्वरि मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதும் இருமுனை காணொளி காட்சியின் வழியாகவும் நித்யானந்த தொலைக்காட்சியின் மூலமாகவும் டியூன்ஸ் ஆதி சைவம் எனும் இந்த தியான சத் சங்கத்திற்காக வந்திருக்கும் கண்டுகளித்து கொண்டிருக்கும் நேயர்கள், அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆதி சைவம் வாழ்வியல் நெறிகளை, வாழ்வியல் முறைகளை ஒவ்வொரு உயிரும், மனிதன் மட்டுமல்ல, விலங்குகள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு உயிரும் தனக்குள் இருக்கும் ஜீவன் சிவனோடு கலந்து சிவோகம் எனும் அனுபூதியை வாழ்க்கை முறையாக வாழுகின்ற ஜீவன் முக்த தன்மையை வாழ்க்கை முறையாக வாழுகின்ற வாழ்வியல் சைவம். சைவம் ஒரு வாழ்வியல் முறை. உயிர்கள் உண்டாகும் பொழுதே கடவுள் துகள் என்கின்ற நிலையிலிருந்து கடவுள் என்கின்ற நிலைக்கு அவைகள் உயர்வதற்காக பரம்பொருளான சதாசிவனே உலகிற்கு அளித்த, பிரபஞ்சத்திற்கு அளித்த வாழ்வியல் முறை சைவம். சைவத்தின் மிக முக்கியமான 4 பகுதிகளான சரியை, தினசரி வாழ்வியலில் நம்முடைய உடலும் மனமும் இருக்க வேண்டிய முறை, செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை. சரியை. கிரியை, ஜீவன் தன்னுள் இருக்கும் ஆமானுஷ்யமான அளப்பரிய சக்திகளையும் ஆன்மீக அனுபவங்களையும் பக்தியையும் வெளிப்படுத்தி வாழ்வதற்கான வாழ்க்கை முறை கிரியை. யோகம், ஜீவன் சிவமயமாக
சதாசிவ பரம்பொருளோடு ஒன்றுவதற்கு உடலையும் மனதையும் உபயோகித்து செய்ய வேண்டிய செயல்கள், கடைபிடிக்க வேண்டிய சாதனை முறை யோகம். ஞானம் சதாசிவனோடு இரண்டறக் கலந்து இருப்பின் இருப்பினால் இருப்பே இருப்பை உணர்ந்து உள்ளதை உள்ளபடி உள்ளத்தில் உள்ளி உள்ளுக்குள் இருந்து உள்ளே உறைந்திருக்கும் சத்தியத்தை, சதாசிவத்தை நித்தியத்துவமாய் நினைப்பும் மறப்பும் இல்லாத நெஞ்சினாய் நீர்த்தாரை போன்று நித்தமும் சதாசிவத்தில் நிலைத்திருக்கும் நித்யானந்த நிலையைத்தான் ஞானம் என்று சைவம் விளம்புகின்றது. சைவத்தின் இந்த 4 முக்கியமான பாகங்களில் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். 4 படிகள் அல்ல, பாகங்கள். படிகள் என்பது வேறு, பாகங்கள் என்பது வேறு. படிகள் என்றால் ஒரு படியை கடந்து மறுபடிக்கு செல்ல வேண்டும், மறுபடியை கடந்து 3ஆம் படிக்கு செல்ல வேண்டும், 3ஆம் படி கடந்து 4ஆம் படி செல்ல வேண்டும். இது அப்படி அல்ல. ஒரு படி கடந்து மறுபடி செல்வதல்ல. இவை 4ம் ஒரே நேரத்தில் வாழ வேண்டியவை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மனித இனம் கடந்த சில 100 ஆண்டுகளில் செய்த மிகப்பெரிய தவறு, சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த 4ம் ஒன்றிற்கு அடுத்து ஒன்றிற்கு அடுத்து என்று படி என்று புரிந்து கொண்டதுதான் மனித இனம் செய்த மிகப்பெரிய தவறு. அதனால்தான் மூடத்தனங்களும் அறிவிலித்தனங்களும் வாழ்வியலை விட்டு மிகவும் ஒதுங்கிய கருத்துக்கள் மதங்களாக கடந்த 2-3 ஆண்டுகளிலே உருவெடுத்தது. சைவம் தவிர வேறு சில மதங்கள் உருவெடுப்பதற்கான மிகப்பெரிய காரணம் மனிதன் செய்த இந்த மூடத்தனம். இந்த 4ம் ஒன்றிற்கு அடுத்து ஒன்று என்று நினைக்கும் பொழுதே அகங்காரம் பிடித்த சில மனிதர்கள் 4வது படிதான் உயர்ந்ததென்று கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனையினால் முதல் படிகளை கடைபிடிக்க வேண்டாம் என்கின்ற மூடத்தனத்தை உருவாக்கி கொண்டு உருவ வழிபாடே இல்லாமல் ஒரு மதத்தை உருவாக்க முடியும் என்கின்ற மூடத்தனத்திற்கு, மூர்க்கத்தனத்திற்கு மதம் என்கின்ற கருத்தையும் காட்டி அதனால் ஏற்படும் மனம் குழம்பிய நிலையினால் உள்ளே இருக்கும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் வெளிக்கொட்டும் நிலைக்கு அறப்போர் என்றும் தெய்வப்போர் என்றும் பெயரிட்டு எல்லா மூடத்தன்மைகளுக்கும் மாயைகளுக்கும் நிஜத்தில் இருந்து மிகவும் விட்டு விலகி மாயையில் சிக்கி மாயையே அஞ்ஞான இருளையே மதமாகவும் காட்டுகின்ற மிக பெருங்கொடுமை மனித இனத்திற்கு நிகழ்ந்ததற்கான காரணம், முதல் காரணம் இந்த 4ம் ஒன்றிற்கு அடுத்து மற்றொன்று என்கின்ற தவறான புரிதல். 4ம் அங்கங்கள், படிகள் அல்ல. ஞானியும் திருமேனி வழிபாடு செய்தே தீர வேண்டும். சரியை நிலையிலும் கிரியை நிலையிலும் சொல்லப்படும் திருமேனி தீண்டி வழிபடுவது
ஞான நிலை அடைந்தவுடன் தானாய் விட்டு போகும் என்று கற்பனையும் கனவுகளும் இவைகளை ஒன்றை தாண்டி மற்றொன்று என்கின்ற மூடக்கருத்துக்களும் சொல்லி இல்லாத மதங்களெல்லாம் இல்லல் அளிக்கும் இல்லாத மதங்களெல்லாம் இவ்வுலகில் வந்திட மூடர்களே முதற்காரணம் ஆனார்கள். சைவத்திலிருந்து விலகி பரம்பொருள் சதாசிவன் உலகிற்கு அளித்த சத்தியமான வாழ்வியல் நெறியிலிருந்து விலகி ஏற்பட்ட எல்லா மதங்கள், வாழ்க்கை கோட்பாடுகள், மெட்டீரியலிசம், பணம் சார்ந்த வாழ்க்கை கோட்பாடுகள், இது எல்லாமே அவைகளின் அடித்தளமே அஞ்ஞானமும் மாயையும் தான். பணம். ஒரு சின்ன கதை. ஒரு ஊருக்கு பெரிய முதலாளி, பணக்கார முதலாளி தொழில் தொடங்கிறதுக்காக வந்தார். வந்த உடனே ஊரில் இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவர் வந்து தொழில் தொடங்கி ஊரே வளமாக போகுதுன்னு. அவர் முதல்ல ஊர் முழுக்க சுவரொட்டி ஒட்டினார். நான் பாம்புகள் சார்ந்த ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன், ஒரு பாம்பை பிடித்து வந்து கொடுத்தால் 1000 ரூபாய். மக்கள் கையில் கிடைத்த பாம்பெல்லாம், கண்ணில் பட்ட பாம்பையெல்லாம் பிடித்து கொண்டு வந்து கொடுத்து 1000 ரூபாய் பெற்று சென்றார்கள். ஒரு வாரம் கழித்து 2வது சுவரொட்டி ஒட்டினார். ஒரு பாம்புக்கு 2000 ரூபாய் அளிக்கின்றேன். மக்கள் கண்ணில் பட்டவைகளை மாத்திரமல்லாது தேடியெல்லாம் பிடித்து கொண்டு வந்து கொடுத்து பணம் பெற்று சென்றார்கள். 3வது வாரம் சுவரொட்டி ஒட்டினார். ஒரு பாம்புக்கு 5000 ரூபாய் கொடுக்கிறேன். மக்கள் சுற்றி இருக்கும் வயல்காடெல்லாம் துழாவி இருந்த பாம்பையெல்லாம் கொண்டு வந்தார்கள். இதற்கு மேல் சுற்றுப்புறங்களில் பாம்பல்ல, பாம்பு முட்டை கூட இல்லை. அடுத்த சுவரொட்டி அதிரடியாக வந்தது, பாம்புக்கு 10,000 என்று. உடனே மக்கள் சுற்றி இருந்த காடுமேடெல்லாம் திரிந்து வனம், காடு, ஆரண்யம் எனும் எந்த இடத்திலும் ஒரு பாம்பை விடாமல் கொண்டு வந்தார்கள். தமிழில் மட்டும்தான் காட்டுக்கு 3 வார்த்தை: வனம், காடு, ஆரண்யம். ரம்யமாக இருப்பதற்காக மனிதன் உருவாக்கியது ஆரண்யம். மனிதனாலோ வேறு யாரோலோ உருவாக்கப்படாமல் வனாந்தரமாக இருப்பது வனம். உருவாக்கினாலும் உருவாக்காவிட்டாலும் கட்டுப்படுத்த முடியாது அடர்ந்து கிடப்பது காடு. சுற்றி இருக்கும் மனம், காடு, ஆரண்யமெல்லாம் மக்கள் சுற்றி இருந்த பாம்பை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அடுத்து வந்தது அதிரடி அறிவிப்பு: பாம்புக்கு 50,000. சுவரொட்டி ஒட்டிவிட்டு 2 நாள் முக்கியமான வேலைக்காக வெளியூர் புறப்பட்டு சென்றார் முதலாளி. ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார்கள், பாம்பே இல்லையே, இப்போ 50,000ன்னு சொல்லியிருக்காங்களே. சில பேர் தர்மி போல தனியாக புலம்பினார்கள், எனக்கில்லை எனக்கில்லை. அங்கிருந்த ஒரு வேலைக்காரன் ஊரில் இருந்து சில மனிதர்களை அழைத்து, கவலையே படாதீங்க, என் முதலாளி திரும்பி வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அவர் பிடிச்சி வச்ச பாம்பெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. 25,000 ரூபான்னு சொல்லி ஒரு பாம்பு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்,
வேணுன்றவங்களாம் எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு காலையில் அவர் திரும்பி வந்தப்புறம் 2 நாள் அவர் வந்தப்புறம் வந்து கொடுத்து 50,000 வாங்கிக்கோங்க. 50,000 வாங்கின பிறகு கமிஷனாக எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்துருங்க. வீட்டில் இருந்த 5,000 பாம்பும் 1 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தது. மறுநாளில் இருந்து வேலையாள் முதலாளி இருவரையும் காணோம். ஊர் மக்கள் சொந்த ஊர் பாம்பை 2,000க்கு விற்று 25,000க்கு வாங்கியதுதான் மிச்சம். இதுதான் பணம், இதுதான் ஷேர் மார்க்கெட், இதுதான் ஷேர் மார்க்கெட். ஆழ்ந்து பார்த்தீர்களானால் இதுதான் வால் ஸ்ட்ரீட், இதுதான் ஷேர் மார்க்கெட். பொருளுக்கு மதிப்புண்டு என்று சொல்பவனும் மதிப்பில்லை என்று சொல்பவனும் உறவாடும் களவாளிகள். அவர்கள் உறவாடும் களவாணிகள் என்று சந்தேகப்படாத வரை நாம் ஏமாற்றப்படுவோம். நம் ஊர் பாம்பை பிடித்து நாமே கொண்டு போய் 2,000க்கு விற்று 1,000க்கும் 2,000க்கும் விற்று அந்த பாம்பை 25,000 கொடுத்து வாங்கி நம் வீட்டில் வைத்து கொண்டிருக்கும் வேலையை நம்மை செய்ய வைப்பவர்கள்தான் வால் ஸ்ட்ரீட், பங்குச்சந்தை. பங்குச்சந்தை தன்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லாமல் சந்தையை உருவாக்கி மக்களுக்கு எதையோ அவர்களிடம் வாங்கியது போலவும் கொடுத்தது போலவும் கற்பனையை உருவாக்கி அவர்கள் வாங்கியது கொடுத்தது இரண்டிற்கும் கற்பனையான மதிப்பையும் காட்டி பிறகு கற்பனை மதிப்பிற்கு வரியும் கூட்டி கடைசியில் விழித்து பார்க்கும் பொழுது கற்பனை பூஜ்ஜியங்கள் கரைந்து போய் நிற்கும். அதற்கு நாம் நம்மையே குறை சொல்லிக் கொள்வோம். வேறு யார் மீதும் குற்றம் சொல்லக்கூட தெரியாத நிலையில் நாம் இருப்போம். இதுக்கு பேர் தான் பங்குச்சந்தை, முதலாளித்துவ பங்குச்சந்தை. $25,000 கொடுத்து 5,000 பாம்பையும் வாங்கினவெல்லாம் வேகமாக வெளியில் சொல்லாமல் உட்காந்துறாங்க. ஏன்னா இப்போ இது திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி. வாங்கினது முதலாளிக்கு தெரியாமல் அந்த மாதிரி வாங்கலாமா? தப்பு. தப்பு பண்ணதால தான் உனக்கு இந்த மாதிரி நஷ்டமாச்சு. ஏதாவது ஒரு காரணத்தை அவர்களே கற்பித்து கொண்டு கேள்வி கேட்காமல் இருக்கின்ற சூழலையும் உருவாக்கி, இதுதான் பங்குச்சந்தை வர்த்தகம்னு சொல்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாழ்க்கை முறையுமே அதை உருவாக்கியவர் உணர்வு நிலையை சார்ந்துதான் உருவாக்கப்படுகிறது. ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு மதத்தை, ஒரு தத்துவத்தை உருவாக்கியவன்
கொடூரமானவனாக, தாக்குவதும் போருமே வாழ்க்கை என்பது போல் கருத்துக்களை உடையவனாக இருந்தால் அவனை கடைபிடிக்கும் எல்லோருக்கும் கடைசி வரை கதி அதுதான். ஏனென்றால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவன் கருத்துக்களிலெல்லாம் இறுதியில் இதுதான் எதிரொலிக்கும். எது உங்கள் இதயத்திற்குள் ஒலித்து கொண்டிருக்கிறதோ அதுதான் உங்கள் துவனியிலும் இறுதி எதிரொலியாக இருக்கும். நீங்கள் என்னதான் வார்த்தைகளை மாற்றி விளையாடினாலும் வார்த்தைகளுக்கு இடையில் வருகின்ற செய்தி, கான்டெக்ஸ்ட், வார்த்தைகளுக்கு கொடுக்கப்படும் முன்னுரையும் பின்னுரையும் உங்கள் இதயத்தில் இருக்கின்ற உணர்வு தானாகவே நீங்கள் என்ன எழுதினாலும் அதன் முன்னுரையும் பின்னுரையுமாய் மாறிவிடும். முன்னுரைப்பும் பின்னுரைப்பும் நீங்கள் எண்ணுரைத்தாலும் மாற்ற இயலாத அடி ஆதாரத்தோடு செய்தியின் சாரமாக மாறிவிடும். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. வயலண்டான ஒரு நபர் என்னதான் அன்பை பற்றி பேசினாலும் அமைதியை பற்றி பேசினாலும் அதன் வெளிப்பாடு இறுதியில் விகாரமான, வேதனையான வன்முறையாகத்தான் இருக்கும். பல்வேறு தத்துவங்களையும் வாழ்க்கை முறையையும் ஆழ்ந்து பார்த்த அனுபவத்திலிருந்து சொல்கின்றேன். ஆதிசைவம் தவிர மற்ற எல்லா வாழ்க்கை முறைகளுமே மற்ற எல்லா நெறிமுறைகளுமே வாழ்க்கையின் வேறு வேறு படிநிலையில் இருந்தவர்களால் உருவாக்கப்பட்டது. சில பேர் ஆழமான வன்முறையில் வீழ்ந்து கிடந்த உணர்வுடையவர்கள், சில பேர் கொடுக்கல் வாங்கல் எனும் பேரம் மனநிலையில் இருந்தவர்கள், சில பேர் பெயர் புகழ் என்பதையே குறிக்கோளாய் வைத்து வாழ்ந்தவர்கள். இவர்கள் யாருடைய வார்த்தைகளை நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் கடவுள் துகள் கடவுள் நிலையை அடையுமா என்பது நிச்சயம் சந்தேகம் மட்டும் அல்ல, சாத்தியமே இல்லை என்பதுதான் சத்தியம். ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் துகளை கடவுளாய் மாற்றிடும் ஒரே வாழ்வியல் முறை ஆதி சைவம். எங்கு நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கிருந்து துவங்கி எங்கு நீங்கள் செல்ல வேண்டுமோ அங்கு வரை எல்லா உயிர்களுக்கும் வழிகாட்டும் ஒரே வாழ்வியல் முறை ஆதி சைவம்.
ஆதிசைவத்தின் சரியை பாகத்தை இன்றிலிருந்து ஆராய்வோம். சரியை, வாழ்க்கையை அனுசரிக்கும் முறை. அனுசரிக்கும் முறைதான் சரியை. அனுசரித்தல் என்றால் தினந்தோறும் கடைபிடித்தல். தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய, அனுசரணை செய்ய வேண்டிய, அனுசரிக்க வேண்டிய விதிகள், அனுசரிக்க வேண்டிய எண்ண ஓட்டங்கள், அனுசரிக்க வேண்டிய சிந்தனை ஓட்டங்கள், அனுசரிக்க வேண்டிய வாழ்க்கை முறை. என்கிட்ட பல பேர் வந்து கேட்கறது உண்டு, சாமி இறைவன் அடையணும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கொடுங்களேன், இறைவன் அடையணும் ஏதாவது ஒரு டெக்னிக் கொடுங்களேன். இன்னைக்கு காலையில் ஒரு 3 பேர், இந்த ஆனந்த யோகத்துக்காக வந்திருந்த 3 மாணவர்கள், அவங்க நம்ம அந்த ஆனந்த யோகம் துறைக்கான பொறுப்பாளர் அத்வைதானந்தரிடம் பேசி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் இங்கு பாடங்கள் வகுப்பு போல படிக்கத்தான் வந்தோம். தியான நுட்பங்கள், சாமியினுடைய சத்சங்கங்கள், சொற்பொழிவுகளை கேட்டு மனம் என்றால் என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்துவது, ஜீவன் முக்தி எப்படி அடைவது என்ற கருத்துக்களை எல்லாம் கேட்டு மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து அதை வாழ வேண்டும் என்று நினைத்தோம். அது சார்ந்த பாடங்களை படிக்க வகுப்பறை போல அமர்ந்து அந்த நுட்பங்களை கற்றுக்கொள்ளதான் இங்கே வந்தோம். இங்கு ஆடல், பாடல், பக்தி என்று பல்வேறு விஷயங்கள் நடக்கின்றன. எங்களுக்கு ஆடலை கற்றுக்கொள்ள விருப்பமில்லை, பாடலை கற்றுக்கொள்ள விருப்பமில்லை, பக்தியை, விக்கிரக வழிபாட்டை கற்றுக்கொள்ள விருப்பமில்லை. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். பாடங்கள், நுட்பங்கள் இவைகள் மட்டும் கற்றுக் கொடுக்கிறார் போல் நிகழ்ச்சி தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்ட்டு சொன்னார்கள். அத்வைதானந்தர் என்கிட்ட வந்து சொன்னபோது முதல் வார்த்தை நான் சொன்னது, அவர்களை திருப்பி அனுப்புங்கள்னு சொன்னேன். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க, ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மனித மனம் நாகரிக காலத்தில் எல்லாவற்றையுமே குறுக்குப்பாதை, ஷார்ட்கட், குறுக்குப்பாதை, குறுக்கு வழி மூலமாக அடைந்துவிட துடிக்கிறது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை, குறுக்கு வழி மூலமாக எல்லாத்தையும் வேக வேகமாக அடைஞ்சப்புறம் அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல், ஆனால் வாழ்க்கை மட்டும் வெறுமனே உங்கள் முன்னாடி பறந்து விரிந்து கிடக்கும் பொழுது என்ன செய்வீர்கள்? செய்வதற்கு ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கை முன்னால் இருக்கும் பொழுது நீங்கள் செய்வதுதான் மன உளைச்சல். செய்வதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் செயல் இலி வாழ்க்கை முன்னால் விரிந்து கிடக்கின்றது. ஏன்னா எல்லாத்தையுமே குறுக்கு வழியில் முடிச்சாச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க, குறிக்கோளும் குறியும் கோளும் அதை அனுசரிக்க வேண்டிய சரியையும் இருந்து வாழ்க்கையை வாழ்வீர்களானால் வாழ்க்கை இனிக்கும், மணக்கும், மீண்டும் மீண்டும் மனம் திகைத்து திகைந்து ஆனந்தத்திற்குள் தீஞ்சுவையாய் இனிக்கும். செய்வதற்கு சரியையும் அனுசரிக்க சரியையும் அது காட்டும் குறியும் கோளும் இல்லாமல் போனால் காலம், வாழ்க்கை உங்கள் முன் விரிந்து கிடக்கும். அதை வாழத் தெரியாது என்கின்ற நேரத்தில்தான் தானாக உடலும் மனமும்
ஒன்றோடொன்று பொருந்தி இருக்க இயலாது நொடிந்து வீழ்வதுதான் மன அழுத்தம், மன உளைச்சல், டிப்ரெஷன்னு சொல்கிறோம். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. குறிக்கோளும் அதை அடையும் சரியையும் வாழ்வில் இருக்கும் வரை நீங்கள் காலத்தின் தலைவனாயிருப்பீர்கள். நேரம் கிடைக்க கிடைக்க வாழ்க்கை இனிக்கும். எத்துணை நாள் உங்களுக்கு கிடைக்கிறதோ அத்துணை நாளும் வாழ்க்கை ஆனந்தமாகவும் இனிப்பாகவும் இருப்பதாக தோன்றும். ஆனால் குறிக்கோளும் சரியையும் இல்லாமல் போனால் அதே காலம் உங்களை கொல்லும். இந்த உதாரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். காலம் உங்களை கொல்லும். தினசரி அனுசரிக்க ஏதும் இல்லை என்றால், அது காட்டும் உயர்ந்த குறிக்கோள் இல்லை என்றால், வாழ்க்கையை உங்கள் முன் வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள்? ரெண்டு நாள் படுக்கையிலிருந்து எந்திரிக்காம தூங்கலாம். மூணாவது நாள் என்ன பண்ணுவீங்க? காலத்தை நகர்த்துவதே நரகமாக இருக்கும். காலத்தை நகர்த்துவதே நரகமாக இருத்தலைத்தான் மன உளைச்சல்னு சொல்கிறோம். குறுக்கு வழி கண்டுபிடித்த சமுதாயம் எல்லாமே டிப்ரெஷனில் இருக்கும். ஏனென்றால் குறிக்கோள் குறுக்கு வழியால் அடையப்படுவதனால் வாழ்க்கையின் பெரும்பகுதிக்கு நிரப்ப ஒன்றும் இல்லை. இந்த குறிக்கோளை குறுக்கு வழியில் அடைந்தே பழகிய மனிதர்கள் கடவுளுக்கும் குறுக்கு வழி உண்டான்னு தான் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். கடவுள் ஒன்றும் பொட்டி பாம்பு இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை பூ பூ பூன்னு மகுடி மாதிரி ஊதுனா உடனே எந்திரிச்சு ஆடுறதுக்கு. தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஜீவன் சிவனாக மாறுவதற்கு தனியாக எந்த குறுக்கு வழியும் நுட்பமும் பிராணாயாமமும் தியானமும் எதுவுமே கிடையாது. வாழ்க்கை முறை மட்டும்தான் வழி. வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நேர்வழி. அது தவிர வேறொரு வழி கிடையாது. வாழ்க்கை முறையே பண்படுவதற்கு, மென்படுவதற்கு, மேன்மைப்படுவதற்கு யோகங்கள், பிராணாயாமம் இதெல்லாம் உதவலாம். ஆனால் இந்த யோகம், பிராணாயாமம், தியானம் மற்ற எல்லாவற்றினாலும் உங்கள் உடலையும் மனதையும் மேம்படுத்தி இறைவனை உணர்ந்தால் கூட உங்களுடைய சரியையின் மூலமாகத்தான் உணர்ந்த அனுபவத்தை கூட நிரந்தரமான நித்யானந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆழ்ந்து கேளுங்கள். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். 12 வயதில் ஜீவன் முக்த அனுபவம் எனக்குள் மலர்ந்தாலும் கூட 11 வயதில் அருணகிரி யோகீஸ்வரரோடு அத்வைத அனுபவம், 12 வயதில் சுத்தாத்வைத அனுபவம், இது எல்லாம் நடந்திருந்தாலும் கூட சரியை எனும் வாழ்க்கை முறை மேம்பட்ட பிறகுதான் 22ஆம் வயதில் அந்த அனுபூதி இயற்கையான நித்யானந்தமாக நிலை பெற்றது.
சரியை எனும் வாழ்க்கை முறையை ஒதுக்கிவிட்டு ஏதோ சில பிராணாயாமம், தியானம், ஏதோ ஒரு ரகசிய நுட்பங்களை, ரகசிய மந்திரங்களை கண்டுகொண்டு அதன் மூலமாக கடவுளை பாம்பாட்டி போல மகுடி ஊதி வளைத்து விடலாம் என்றும், மந்திர தந்திரங்களால் மயக்கி நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம் என்றும் நினைப்பது குருடன் குருடனுக்கு வழிகாட்டும் வழி மாதிரி தான். குருடன் குருடனுக்கு வழிகாட்டி குருட்டும் குருட்டும் குருட்டாட்டமாடி குழியில்தான் விழும். குருடன் குருடனுக்கு வழிகாட்ட குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குழியில்தான் விழும். நவீன யுகத்தில் இந்த நவீன கால குருமார்கள் மனித இனத்தை பிடித்த பீடைகள். இந்த பீடைகள் செய்கிற மிகப்பெரிய பிழை விக்கிரக வழிபாடு. தினசரி அனுசரிக்க வேண்டிய சரியை வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நவீன கால மனிதனுக்கு என்னன்னாலும் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த மிஷினை வாங்கினாலும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் கூட பொறுமை இல்லை. கார் வாங்கினாலும் அந்த மேனுவலை யாரும் படித்து பார்க்கறது கிடையாது. நேராக உட்காந்து ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட கற்றுக்கணும். ஒரு உடற்பயிற்சி செய்கிற கருவி வாங்கினா கூட அதை முழுக்க எப்படி உபயோகிப்பது அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கலாம் பொறுமை இல்லை. ஜம்ப் ஸ்டார்ட், உடனடியாக எப்படி ஆரம்பிப்பது, உடனடியாக எப்படி பலனை அனுபவிப்பது. இணையத்தில் பார்க்கலாம். 3 நிமிடத்தில் இறைவன் அருள் பெற தியானம், 2 நிமிடத்தில் இறையருள், உடனே வாருங்கள். நவீன கால குருமார்களின் நாயகங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரியை வேண்டாம் என்று ஒதுக்கி ஏதோ ஒரு யோக நுட்பத்தாலோ தியான நுட்பத்தாலோயே மனிதன் முழுமையடைந்து விட முடியும், ஜீவன் சிவத்தன்மையை அடைந்து விட முடியும் என்று யாராவது முட்டாள்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தால், அல்லது புத்திசாலிகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஆதி சிவனுக்கு எதிராய் பேசும் விரோதிகள் மட்டுமல்ல, சில நேரங்களில் சிவனையே முன்னிறுத்தி சிவத்துக்கு எதிராய் செயல்படும் துரோகிகள். பெருமான் மிகத் தெளிவாக ஆகமத்தில் விளக்குகிறார். அவரே அருளிய ஆகமங்கள், அவர் கொடுத்த ஆகமங்கள், அதை உபயோகிப்பவர்கள் மட்டும் தயவு செய்து அவர் பெயரை உபயோகியுங்கள். இது நான் எல்லாருக்கும் சொல்ற வேண்டுகோள். சில பேர் சொல்றதுண்டு, இல்லை இல்லை இந்த ஆகமெல்லாம் அவரே தான் சொன்னார்னு எப்படி தெரியும்? ஆழ்ந்து கேளுங்கள். இந்த அளவிற்கு ஆழமான சத்தியங்களை
வாழ்க்கையை பற்றிய நுட்பமான விவரங்களை சில நேரத்தில் இந்த ஆகமங்களை படித்துவிட்டு யாரோ அரைந்தது போல அலண்டு போயெல்லாம் அமர்ந்திருக்கிறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு நுட்பத்தோடு பெருமான் தெளிவாக ஒவ்வொன்றையும் விளக்குகிறார். இந்த அளவுக்கு நுட்பத்தோடு யாராவது ஒருத்தர் சத்தியங்களை, வாழ்க்கை முறையை உலகத்துக்கு விளக்கினாங்கன்னா அவர் சத்தியமாக சிவன் தான், இல்லை சிவத்துவத்தை அடைந்த ஒரு நபராக இருக்கலாம். அதனால் அது சிவனுடைய வாக்கியங்கள் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. சிவ விரோதிகளை எல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல சிவ துரோகிகளுக்கு பதில் சொல்லலாம். சிவன் உண்டு, சிவனுடைய முகத்தையும் பெயரையும் படத்தையும் எல்லாம் உபயோகம் பண்ணுவோம். ஆனால் ஆகமத்தை வாழ மாட்டோங்கிற அவங்களுக்கு முதல்ல சில கேள்விகள். இவங்களுடைய முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த ஆகமத்தை எல்லாம் சிவன் தான் சொன்னார்னு எப்படி தெரியும்? அப்போ சிவனே ஒன்று சந்தேகப்பட்டால் சிவன் ஒருத்தர் இருந்தாரான்னு சந்தேகப்படுங்க, ஓகே. ரெண்டையும் சந்தேகப்படுங்க. அப்போ அட்லீஸ்ட் உங்களை நாங்கள் பகுத்தறிவு கும்பலோட ஒதுக்கி வச்சுட்டு எங்கள் வேலையை கவனிக்கிறோம். நீங்கள் விரோதிகள், இப்போ நேரடியாக இருப்போம். சிவன் அப்படிங்கிற அந்த கிராண்ட் நரேட்டிவ் பிராண்டை மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவர் வார்த்தைகளை கடைபிடிக்காமல் எங்கள் சொந்த வார்த்தைகளை, எங்களுடைய சொந்த நோக்கங்களை, சொந்த வார்த்தைகளை, சுயலாபங்களை, சுயநோக்கங்களை பாப்புலர் பண்ணுறதுக்கு, உபயோகம் பண்ணுறதுக்கு சிவனை ஒரு பிராண்ட் அம்பாசிடரை, அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட்டாக மட்டும் யூஸ் பண்ணிப்போம். இந்த கொக்கோ கோலா, பெப்சி, ஏகப்பட்ட சாக்கடையெல்லாம் பாட்டில் ஊற்றி விற்கிறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கிற பிரபலங்களை எல்லாம் பிடிச்சி விளம்பரத்துக்காக உபயோகம் பண்ணுற மாதிரி இவங்களுக்குள்ளேருந்து வெளியில் வந்த சாக்கடையெல்லாம் பாட்டில்களில் ஊற்றி கருத்துக்களாக சொல்லி அதுக்கு விளம்பரதாரராக மட்டும் சிவனுடைய பெயரையும் வடிவத்தையும் உபயோகப்படுத்துகின்ற சிவ துரோகிகளுக்கான சில கேள்விகள். இவங்க செய்கிற மிகப்பெரிய பிரச்சனையுங்க, சரியை இல்லாமல் யோகத்தையும் ஞானத்தையும் மட்டும் ஷார்ட்கட் அப்படிங்கிற பேரால உபயோகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கொடுமை, சரியையும் கிரியையும் வாழ்பவர்களை மிகுந்த ஒரு தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்பது போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி சரியை கிரியையின் முக்கியத்துவத்தை அழித்ததே இந்த நவீன கால சைவ துரோகிகள் தான். நவீன கால குருமார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மனித இனத்தை பிடித்த பீடைகள். அதனால்தான் மீண்டும் சொல்லுகின்றேன், சரியை கிரியை யோகம் ஞானம் எனும் நான்கும் 4 படிகள் அல்ல, 4 பாகங்கள். பாகங்கள் எனும் வார்த்தை கூட குறைந்தது 4 அங்கங்கள். பாகங்கள் என்றால் கூட ஒரு பாகம் இல்லாமல் இன்னொரு பாகம் இருந்துவிட முடியும். அங்கம் என்ற வார்த்தையே சரி, ஓர் அங்கம் இல்லாது மற்றோர் அங்கம் இயங்க இயலாத அங்கங்கள். They are not parts, they are organs. பாகம் என்று சொன்னால் கூட 4இல் 1ஓ 2ஓ இல்லாமல் மற்ற 2ம் மற்ற 3ம் இருந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அங்கம் என்கின்ற வார்த்தையே சரியானது. ஏனென்றால்
ஓரங்கம் இல்லாவிட்டாலும் மற்ற எந்த அங்கமும் இருக்கக்கூட இயலாத அளவிற்கு மிக தெளிவாக ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட அங்கங்கள் சரியையும் கிரியையும் யோகமும் ஞானமும். ஒரு நவீன கால குரு ஓப்பனாகவே குறுக்குறுன்னு எழுதுறார். கிரியைகள்லாம் செய்கிற மக்கள் எல்லாம் வேற தொழிலை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பண்ண வேண்டாம். சிவாச்சாரியார்களே சீறி எழுங்கள். என்ன தைரியம் இருக்கும் யோகத்தையும் ஞானத்தையும் சரியை கிரியையிடமிருந்து பிரித்தெடுப்பதற்கு இவர்களுக்கு? அனுபூதியிலா குருடர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையும் அழிக்கின்ற கலியின் கொடுமை காலகாலனே கேட்க வேண்டும். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். சரியை கிரியை மாத்திரம் போதாது என்பது சத்தியம். சரியை கிரியை இல்லாமலும் போகாது என்பதே உத்தமம். சரியை கிரியை மாத்திரம் போதாது சத்தியம். சரியையும் கிரியையும் இருந்தால் மட்டுமே எல்லாம் சாத்தியம். வாழ்க்கை முறையை சரியையை அழித்தவர்களே சைவத்தை அழித்தவர்கள். இன்று உலகத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சரியையை அழித்தவர்கள், கிரியையை அழித்தவர்கள். சரியையையும் கிரியையையும் அழித்து விட்டால் யோகமும் ஞானமும் ஏதோ பாம்பு பிடிக்கும் குறுக்கு வழி போல பகவானை பிடிப்பதற்கு உபயோகப்படுத்தும் மூடர்கள் சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, கண்ணப்பன் என்ன சரியை கிரியை தெரிஞ்சான், சிவபதம் அடைஞ்சான். ஐயோ மூடர்களே, கண்ணப்பன் உதாரணத்தை எடுக்காதீங்க. அவர் ஏன் சைடு உதாரணம். எந்த யோக ஞானம் தெரிந்து அவன் சிவபதம் அடைந்தான். அவன் செய்தது ரெண்டுமே சரியை கிரியை. சிவலிங்க வழிபாடு, கண்ணை பிடுங்கி வைத்த பக்தி அன்பு. கண்ணப்பன் ஏன் சைடு விட்னஸ். மூடர்கள் எந்த யோக ஞானம், கண்ணப்பன் எந்த சரியை கிரியை பண்ணி சிவபதம் அடைஞ்சான். முட்டாள்களா? அவன் செய்யாதது யோகமும் ஞானமும் தான். அவன் செய்தது சரியையும் கிரியையும். கண்ணப்பன் காலையில் ஏஞ்சி மூக்கு பிடிச்சிருந்த மாதிரி ஏதாவது புத்தகம் எழுதுதா? இல்லை சிவோகம்னு சொல்லி உட்காந்துருந்தாரு புக்கு எழுதுதா? சிறு வயதில் எங்கோ வேட்டைக்கு செல்லும் பொழுது ஒரு சிவலிங்கத்தை யாரோ ஒரு அந்தணர் நீரூற்றி வழிபாடு செய்வதை பார்த்திருக்கின்றான். தானும் அதை செய்ய வேண்டும் என்கின்ற சரியை அவனுக்குள் பொங்கியது. உணர்வு அவனுக்குள் அனுசரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பொங்கியது. தனக்கு தெரிந்த விதத்திலே கிரியையாய் அதை செய்ய துவங்கினான். அதனால் கொண்ட பேரன்பு பொங்கிய ஆனந்த பேரூற்றினாலே சரியை கிரியை இரண்டினுடைய ஆழமான சூக்ஷ்மமான
பக்தி என்ற உணர்வை பிடித்துவிட்டு அது காட்டிய வழிப்படியே சரியையும் கிரியையும் செய்து சிவபதம் அடைந்தான் கண்ணப்பன். சில பீடைகள், சிவத்ரோகிகள் அவர்களுடைய மாய மூட வியாபார தந்திர கருத்துக்களை விற்பதற்கு கண்ணப்பன் எனும் பாட்டில் உரையை உபயோகப்படுத்துகிறார்கள். கண்ணப்பன் என்ன யோகமும் ஞானமும், கண்ணப்பன் என்ன சரியையும் கிரியையும் இதெல்லாம் முறையாக பண்ணியா ஞானம் அடைஞ்சான். அது மட்டுமல்லாமல் இந்த கண்ணப்பன் வழிபட்ட லிங்கத்தை தினந்தோறும் வழிபட்டு வந்த சிவாச்சாரியாரை வில்லனாக காட்ட முயற்சிக்கிறார்கள். கண்ணப்பனை நாயகனாக காட்டுவதற்காக அந்த லிங்கத்தை தினந்தோறும் முறையாக ஆகம முறைப்படி வழிபட்டு வந்த சிவாச்சாரியாரை பல கதைகளிலே வில்லனாக காட்டும் முயற்சியையும் செய்கிறார்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். யோக ஞானம் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. சரியை கிரியை தேவையில்லை என்று சொல்பவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆழ்ந்து கண்ணப்பன் வாழ்க்கையை பாருங்கள். சரியையும் கிரியையும் ஸ்ரத்தையோடு செய்யப்பட்டால் யோகத்தையும் ஞானத்தையும் தானாகவே அது ஒன்று கூட்டி விடுவதை, தானாகவே அது மலர்த்தி விடுவதை நேரடியாய் பார்க்கலாம். சரியை எனும் வாழ்க்கை முறை தினந்தோறும் நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறை பெருமானே ஆகமத்தில் தெளிவாக சொல்லியிருக்கும் உணவு உடை உறையுள் வாழ்க்கை முறை ஜீவன் முக்த அறிவியலின் அங்கம் மாத்திரம் அல்ல, முக்கியமான அங்கம். அங்கம் மாத்திரம் அல்ல, பங்கம் செய்யக்கூடாத தங்கமான முக்கிய அங்கம். இன்றைய ஆதி சைவம் சத்சங்கத்தின் சாரம் சரியை சைவத்தின் வெறும் பாகம் மட்டுமல்ல, அங்கம். பங்கம் செய்யக்கூடாத அங்கம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சரியை சைவத்தின் தங்கமான அங்கம் என்பதை மாத்திரம் இன்றைய ஆதி சைவ சத்சங்கத்தின் சாரமாய் உங்களுக்குள் வாங்கிக் கொள்ளுங்கள். சரியை பற்றி மேலும் மேலும் ஆழ்ந்து விரிவாய் அதன் முக்கியத்துவம், செயல்முறை, இயைபு, இயல்பு, இருப்பு இவைகளை தொடர்ந்து அடுத்தடுத்த சத்சங்கங்களில் காண்போம். இயைபு என்றால் வாழும் பொழுதே அதை எவ்வாறு மேன்மைப்படுத்தி கொள்வது. இயல்பு என்றால் எப்படி அதை நம் வாழ்க்கையின் இயல்பாக மாற்றிக்கொள்வது.
இருப்பு என்றால் எப்படி அதை நாமாகவே மாற்றிக்கொள்வது. இயைபு, இயல்பு, இருப்பு. இருப்பு அப்படின்னா பீயிங், நீங்களாகவே அதை மாற்றிக்கொள்வது. இயல்பு அப்படின்னா செகண்ட் நேச்சர், வாழ்வியல், இயல்பாக மாற்றிக்கொள்வது. இயைபு அப்படின்னா அதை வாழ்ந்து கொண்டே அதை அப்டேட் பண்ணிக்கிற இன்டெலிஜென்ஸ், மேம்படுத்தி கொள்ளுகின்ற அறிவை உருவாக்கி கொள்வது. சரியையின் இயைபு, இயல்பு, இருப்பு மூன்றையும் தொடர்ந்து காண்போம் அடுத்தடுத்த சத்சங்கங்களில். எல்லோரும் சரியை கிரியை யோகஞானத்தை வாழ்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999. www.nityananda.org.